ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை போயிட்டுருங்க பிக் பாஸ் வீட்டில். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் இந்த 2 பேருக்கு மட்டும்தாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க 2 பேர் தாங்க சண்டை. அதுவும் இப்போ வந்து லவ்லேருந்து பிரிஞ்சுட்டாங்களா, ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம கமருதீன் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி என் மேலே வந்து ஒரு குற்றம் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேட் டச் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னும் அவங்க வந்து பெருசாக எந்த ரியாக்ஷன் கொடுக்கலன்றாங்க. ஆனால் பார்வதி எழுந்து சொல்கிறாங்க, நான் கமருதீன்ட்ட ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன், அவன் பேட் டச்லாம் பண்ணலை, அந்த மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் ஃபீல் ஆச்சு, அதுதான் நான் போய் திவாகர்கிட்ட சொன்னன்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க. பட் இப்பயும் சொல்லிட்டாங்க அவன் பண்ணலை, ஸோ அது வந்து நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டுன்ற மாதிரி அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமருதீன் இதே டாப்பிக் தான் பேசுகிறாரு தவிர இதை விட்டு வெளில வர மாட்டார். உடனே உனக்கு யார் சொன்னேன்னு கேட்கும்போது அரோரா, சாண்ட்ரா, திவ்யான்னாங்க. உடனே சாண்ட்ராவும் திவ்யாவும் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரோரா தான் சொன்னான்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல வந்து அரோரா வந்து எழுந்துச்சு, நான் இதுக்காக தான் சொன்னேன், அவன் கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும், அவன் ஃப்யூச்சர் காலியாகிருந்து தான் நான் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி அவங்களே கொடுக்க சொல்லி சொன்னேன். ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு, அது எனக்கும் தெரியாது, ஆனால் சொல்லியிருக்காரு இவர் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து அரோரா இதான் டைம் சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு லெசன் எடுக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணிக்க. உடனே பார்வதி தெளிவாயிட்டு, நீங்கள் எனக்கு லெசன் எடுக்கிற அளவுக்குலாம் நான் வந்து இதுவாகலை, நீங்கள் என்ன சொன்ன உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு லெசன் எடுக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க சொல்கிற மாதிரி அரோரா பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே பார்த்தீங்கன்னா சபரி, விக்ரம், திவ்யா, சாண்ட்ரா எல்லாருமே எழுந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்வதி தான் சொல்லிட்டார்ல, இனிமேல் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை கமருதீன், இதோட இந்த டாப்பிக்கை விட்டுருங்க, மறுபடியும் இதே கொண்டு வராதீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் நிறைய இடத்துல இதே டாபிக் தான் கொண்டு வரணும்னு சாண்ட்ரா ஒரு பக்கம் டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் மக்களே கூச்சல் குழப்பமாக போச்சு. ஸோ இந்த சண்டை வந்து எப்போ முடியுன்னே தெரில. பார்ப்போம் மக்களே, அடுத்த எபிசோடில் அவங்க மறுபடியும் ஏதோ நியூ வீடியோவில். நன்றி.